நண்பர்களுக்கு வணக்கம். என்ன இன்னைக்கு டார்க்காக எடுத்துட்டேன்னு பார்க்குறீங்களா? வில்லேஜில் ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிறேன். இங்கே 2 டேஸாக கரண்ட்டே கிடையாது. இந்த இன்வெர்ட்டர் எல்லாம் வந்து ஹஸ் ரன் அவுட் ஆஃப் பவர். ஸோ கேண்டில்ல வி ஆர் லிவிங். ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட்டு. இப்போ முந்தா நாள் இல்லை, நேற்றைக்கு சீமான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. பேட்டி கொடுக்குறது தான் இவரோட டெய்லி வேலையாச்சு இல்லையா? என்ன சொல்லியிருக்காருன்னா, இலங்கையில் நடந்தது மாதிரி இங்கே நடக்கணுமா, இங்கே 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 வருமா, இங்கே வராதா, அப்புறம் காஷ்மீரில் நடந்த மாதிரிலாம் இங்கே வராதா அப்படின்னு கேட்டிருக்காரு. இலங்கையில் என்ன நடந்தது, காஷ்மீரில் என்ன நடந்தது நமக்கு தெரியும். இந்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் அடித்து விரட்டினார்கள், சில பேரை கொலையும் செய்தாங்க. அதே மாதிரி இலங்கையில் என்ன நடந்தது, இலங்கையில் பிரபாகரன் இனவாத ஒரு போர் நடத்தினார். அந்த போரில் வந்து அது அந்த இலங்கை அரசுக்கும் பிரபாகரனுக்கும் போர்னு சொல்கிறத விட ஒரு சிவில் வார், கொரில்லா வார் வந்து கலவரம் பண்ணுறாங்க. அதில் ஏராளமான பேர் சிங்களர்களை வந்து கொலை செய்கிறாரு பிரபாகரன். அதே மாதிரி இஸ்லாமியர்களை அவங்க வேற்று மதத்தவர்கள் அப்படிங்கிறதுக்காக அவர்களையும் கொலை செய்கிறாரு. அவர்கள் இலங்கை அரசு வந்து என்ன பண்ணுச்சு, இவங்க கலவரக்காரர்கள்ங்கிறதுக்காக இவர்களை அடுக்கி ஒடுக்கினார்கள். அதே மாதிரி இவங்க போர் ஈடுபட்டதுனால சிவில் வாரில் இவங்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. சரி, இது மாதிரி ஏன் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு இவர் சொல்கிறாரு? அங்கே பிரபாகரன் வந்து சிங்களர்களுங்கிற வேற்றுமொழியினருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு இதை நடத்தினார், சிவில் வாரை. அவர்களை கொன்று அழித்தார். அதே மாதிரி அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளில் அதே மாதிரி இஸ்லாமியர்களையும் வேற்று மதத்தவர்கள்ங்கிறதுக்காக பண்ணார். இப்போ தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஏன் வரணும்? இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னட மலையாளிகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் தெலுங்கர்களை பற்றி, மற்றவர்களை பற்றி நான் மற்றவங்க வரலாறு படிக்கலை. ஆனால் நான் தெலுங்கர், நான் என்னுடைய வரலாறு படிச்சிருக்கிறேன். தெலுங்கர்கள் சோழக்குடியினர். சோழ நாட்டையும் சேர்த்து தான் இன்றைக்கி தமிழ்நாடுன்னு உருவாக்கியிருக்கிறாங்க. அது எங்கள் பூமியையும் சேர்த்து தான் இன்றைக்கி தமிழ்நாடு இருக்குது. அப்புறம் எங்கள் பூமியில் நாங்கள் இருக்காமல் வேறு எங்கே போவோம்? அதனால் எங்கள் தெலுங்கர்களுக்காக எங்களை வெளியே போகணும்னு சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி, 2016 10 வருஷத்துக்கு முன்னாடியே தெலுங்கனோடு தான் போர் அப்படின்னு இந்த அயோக்கியன் சீமான் சொல்லிக்கிட்டு இவங்களை பச்சை மட்டையால் அடித்து விரட்டணும் ஆந்திராவுக்கு அப்படின்றிருக்காரு. இவங்கெல்லாம் தான் எல்லா இடத்துலையும் பரவி இருக்காங்க தமிழ்நாட்டில். என்னமோ தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தேறினவங்க மாதிரி. நாங்கள் பூர்வகுடி, இவர் தான் எங்கேருந்து வந்தார்னு தெரியல. ஆனால் எங்களை வந்து வெளியேற்றணும்னு இவ்வளோ காலமாக பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ இலங்கையில் நடந்த மாதிரி இங்கே நடக்காதா அப்படின்னா, இலங்கையில் நடந்தாப்பில் இவங்க இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் வந்து பிற மொழியாளர்களை வந்து கொலை செய்வாங்க, இல்லாட்டி விரட்டி அடிப்பாங்கன்னு சொல்ல வர்றாரா இந்த ஆள்? இதை எப்படி மத்திய மாநில அரசுகள் பேசாமல் பார்த்துக்கிட்டு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியலை. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் வந்து இப்படி தொடர்ந்து நடக்கும்னு தெரியல. இதே சீமான் இதற்கு முன்னால் நான் என்ன இந்தியனா என்ன, இந்தியா எனக்கு நாடு கிடையாதே, நான் இந்தியன் கிடையாதே, இந்தியா எனக்கு அண்டை நாடு, தமிழ்நாடு தான் என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த ஆள். அதற்கும் எந்த அரசுகளும் வந்து நடவடிக்கை எடுக்கலை. அதை விட இவங்க கட்சியில் வந்து இன்னமும் ஒரு கூனி ஒருத்தர் இருப்பார், சகுனி ஒருத்தங்க. அந்த சகுனி மணியரசன் அந்த ஆள் என்ன சொல்லியிருக்காரு, இந்தியா விரைவில் துண்டு துண்டாக உடையும், இந்தியா விரைவில் துண்டு துண்டாக உடையும். அப்படி உடையும் பொழுது தமிழர்கள் மட்டுமே இருக்கிற தமிழ்நாட்டை உருவாக்கணும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இளைஞர்களை தயார்படுத்தி வைங்க அப்படின்னு வந்தாலும் பேசுகிறாரு. அது ஒரு பேட்டியிலேயே பேசுகிறாரு. பேசு தமிழா பேசு யூடியூப் சேனலில். இவ்வளவுக்கு ஒரு தேச விரோத கருத்துக்களை இவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அரசு ஏன் இன்னும் மௌனமாக இருக்கிறது? மத்திய அரசு ஏன் மௌனமாக இருக்குது? தமிழக அரசு ஏன் மௌனமாக இருக்குது? இதில் இன்னொன்று வேறு, இதே பேசு தமிழா பேசல இப்போ வந்து ஒரு இது சொல்கிறாங்க, ஒரு அந்த யூடியூப் சேனலில் யாராவது தேச விரோத கருத்துக்கள் சொன்னால் அவங்களுக்கு வந்து என்ஐஏயில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டுன்னு. இவங்க சேனலில் வந்து இவ்வளோ பேர் இவங்க பேசுனதுக்கே இவங்க இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியலை. அதே மாதிரி என்ஐஏ என்ன ரொம்ப பச்சை பிள்ளைங்களா? யாராவது சொன்னால் தான் அவங்களுக்கு தெரியுமா நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது? இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பு, 30 லட்சத்துக்கு மேலே வந்து உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் டெய்லி என்ன பேசுகிறாருன்னு என்ஐஏக்கு தெரியாமலாம் இருக்குது. இது தேச விரோத கருத்துக்கள் தான் இவங்க முழுக்க உள்ளுக்குள்ளேயும் இவங்க கட்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்குது. ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க? இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கத்தில் பார்த்தோன்னா நாடார் சங்க கூட்டம் நடக்குது.
இந்த நாடார் சங்க கூட்டத்தில் அவங்க வந்து யார் முத்து ரமேஷோ யாரோ ஒரு ஒரு நாடார் சங்க கூட்டம் நடக்குது. அதில் ரவீந்திரன் துரைசாமி அப்படின்னு சொல்கிற சீமானுடைய அவர் ஆலோசகர், சீமானுடைய அரசியல் ஆலோசகர். அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு, இந்த நாடார்கள் சமூகம், அதில் நாடார்கள் உட்பிரிவு பலதெல்லாம் சொல்கிறாரு. அவர்களும் ஈழவர்களும், அதாவது இலங்கையர்களும் ஒன்று சேர்ந்தன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாமா. அது என்ன, நாடார்களும் இலங்கையை சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து இங்கே தமிழ்நாட்டில் என்ன பண்ணணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க? இது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? ஈழவர்கள் யார்? இவர்கள் அந்நிய நாட்டவர்கள். இவர்களுக்கு இங்கே என்ன வேலை? முதல்ல இவர்கள் அகதிகளாக வந்திருக்கிறாங்க. இவங்க பிரச்சனைகள் தீர்ந்ததும் இவங்களுக்கு நல்ல சுமூக சூழ்நிலை ஏற்பட்டால் நம்ம திருப்பி அனுப்பதான் வேணுமே தவிர, இவர்களை இங்கே வச்சுக்கிட்டு இவங்களை வச்சு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு இவங்க விரும்புகிறாங்க. இதை எப்படி நம்ம வந்து அனுமதிக்கவும் முடியும்? அதை விட என்னென்னா, இன்றைக்கி இதில் பாட்டு, என்ன பாட்டு, தேசமே பிரபாகரன் அப்படின்னு பாட்டு. அது எங்கே? இந்தியாவில் தமிழ்நாட்டில் பாடுறாங்க. யார் தேசம் பிரபாகரன் பாடுறாங்க? இதை ஈழத்தில் இல்லாட்டி இலங்கையில் போய் இல்லை பாடி இருக்கணும். தமிழ்நாட்டில் இவங்க தேசமே பிரபாகரன் அப்படிங்கிற பாட்டை இவங்க எப்படி பாடுறாங்க? இதே மாதிரி யாராவது இஸ்லாமிய தீவிரவாதிகள் தேசமே ஒசாமா பின் லேடன் அப்படின்னு பாடுனா அது எப்படி இருக்கும்? அதையெல்லாம் வந்து இந்த அரசாங்கம், இந்த மத்திய அரசு பேசாமல் பார்த்துக்கிட்டு இருக்குமா? இல்லாட்டி மாநில அரசு தான் பார்த்துக்கிட்டு இருக்குமா? மாநில அரசு என்ன செஞ்சாலும் நாம் தமிழர் கட்சி பேசாமல் வேடிக்கை தான் பார்க்குது. இன்றைக்கி பேட்டியில் இதே சீமான் என்ன சொல்கிறாரு, கர்நாடகாவில் இருந்து வந்த பெரியாரை இங்கே தலைவராக்குறோன்னா, அட கூமுட்டையை, கர்நாடகா வந்து இந்தியாவின் ஒரு பகுதி. அது மட்டும் இல்லை, கர்நாடகா இப்போ தான் தனியாக போச்சு. அதுக்கு முன்னால் வரைக்கும் கர்நாடகாவின் பெரும் பகுதி மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒன்றா தான் இருந்தது. இன்றைக்கி தான் பிரித்து கர்நாடகாவின்னு வெளியே அனுப்பியிருக்கிறோம். அவங்க கன்னடர்கள் எல்லாருமே வந்து தமிழர்கள் அப்படிங்கிறதுனுடைய ஒரு பகுதியாக வாழ்ந்தவர்கள் தான் அவங்க. அவங்களிருந்து வந்ததை இவர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறார், பெரியாரை கொண்டு வந்து இங்கே தலைவராக்குனாங்கன்னு. இவர் அந்நிய நாட்டில் இருந்து பிரபாகரன்ற ஒரு டெரரிஸ்ட்டை கொண்டு வந்து அவரை கட்சி தலைவராக வச்சுக்கிட்டு, தலைவர் பிரபாகரன் தலைமையிலான அரசை இங்கே அமைப்போம் அப்படின்னு 10 வருஷம் இல்லை, 14 வருஷமாக கூவி சொல்லிட்டு இருந்தார். 2-3 வருஷமாக நமக்கு இதெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்ததுக்கப்புறம், எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் பிரபாகரன் தலைமையிலான அரசை இங்கே அமைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறத நிறுத்தியிருக்காரு. பிரபாகரன் யார்? முதல்ல அவர் இந்தியரே கிடையாது, ஒரு அந்நிய நாட்டவர். 2வது, அவர் டெரரிஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறவர். இந்த மாதிரி குணாதிசயங்கள்லாம் பெரியாருக்கு இருந்ததா? இல்லை பெரியார் கொத்தா மக்களை வந்து பல ஆயிரம் பேரை கொலை செய்திருந்தாரா? இல்லை மக்களுக்கு வந்து வீடு புகுந்தே கொள்ளையடிச்சாரா? இல்லை வழிப்பறி கொள்ளையன் மாதிரி போகிற வர்றவங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை எல்லாம் கொள்ளையடிச்சாரா? இல்லை தங்க நகை கடைகளுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கிறவங்களை கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு கடை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறது, இல்லாட்டி ரேன்சமுக்கு வந்து பயமுறுத்தி கிட்னாப் பண்ணவங்ககிட்ட இருந்து பணத்தை பறிச்சாரா? என்ன செஞ்சார் பெரியார்? தமிழில் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணின் மக்களினுடைய நல்வாழ்வுக்கு அவர் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். அப்படிப்பட்டவரை தலைவராக ஏற்றுக்காமல் எங்கேயோ எத்தனையோ தமிழர்களின் படுகொலைக்கும் தமிழர்கள் வாழ்வு சீரழிஞ்சு போனதுக்கும் காரணமான ஒருத்தரை கொண்டு வந்து இவர் தலைவர்னு இங்கே கூவி விற்றுக்கிட்டு இருக்காரு. என்ன, ஆனால் இங்கே கொள்வார் தான் இல்லை, ஆனால் இவர் கூவி விற்றுக்கிட்டு தான் இருக்கார். இவர் பண்ணுவாரா? ஆனால் பெரியாரை வந்து நம்ம வந்து தலைவர்னு சொல்லக்கூடாதா? ஏன் இது என்னென்ன, அதை விட என்ன தமாஷ் அப்படின்னா, முன்னால் கேள்வி கேட்டு மைக்கை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறாங்களே தம்பிகள், அவங்க யாரும் இதுக்கு எந்த கேள்வியும் திருப்பி கேட்கவே இல்லை. அது எப்படி நீங்கள் பிரபாகரனை தலைவர்னு சொல்கிறீங்க, ஆனால் பெரியார தலைவர்னு ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கல. இவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே அறிவில்லாத முட்டாள்களாக இந்த மைக்கை தூக்கிட்டு வந்தவங்கெல்லாம் இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு செட்டப் இன்டர்வியூவா பேட்டி எடுக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு புரியல. சீமானுக்கு வேணுங்கிற ஆளுங்கள்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு புரியலை. தெரியுது, எல்லாம் செட்டப்பு தான் இது. அதனால தான் இவ்வளவு அயோக்கியத்தனமான இல்லாட்டி முட்டாள்தனமான இது சீமான் பேசும்பொழுது கூட அவங்களுக்கு வந்து திருப்பி கேள்வி கேட்கவே தெரியலை. இதுக்கு நடுவில் இன்னொன்று வேறு, கமலஹாசன் வந்து தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் அப்படின்னு சொன்னதுக்கு பெரிய எதிர்ப்பு வந்தது தெரியும். இதற்கு இவர் முட்டு கொடுக்க வர்றாரு. தமிழில் இருந்து பிறந்தது நிச்சயம் கன்னடம் கிடையாது. கன்னடம் தமிழில் இருந்து பிறக்கவில்லை.
கன்னடம் வந்து தமிழி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்த்தமிழ் புரோட்டோ டிராவிடியன்லேருந்து தான் பிறந்தது. தமிழ் கன்னடத்திற்கு முன்னால் அதிலே இருந்து அதே தாய்த்தமிழில் தான் தமிழ் பிறந்தது. அது கன்னடத்திற்கு முன்னால் உருவானது. அதற்கு அப்புறம் அதிலிருந்து கன்னடம் உருவாச்சு. ஸோ அதிகபட்சம் போனேன்னா கன்னடத்திற்கு முன்னால் உருவான அது ஒரு அக்கான்னு வேணால் சொல்லலாமே தவிர தமிழை கன்னடத்திற்கு அம்மான்னு சொல்ல முடியாது. கன்னடம் உருவானது புரோட்டோ டிராவிடியன்னு சொல்லக்கூடிய அந்த தமிழி அப்படிங்கிற அந்த இதிலேருந்து தான் உருவாச்சு. கமலஹாசன் வழக்கமாகவே இந்த மாதிரி அறவைக்காட்டுத்தனமாக ஏதாவது பேசுவார், அதிமேதாவித்தனமாக பேசுகிற மாதிரி நினச்சிக்கிட்டு. பட் பரவாயில்ல, ஏதோ ஒன்று எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 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 என்னமோ சொல்லுவாங்க ஆர்வ கோளாறில் ஏதோ ஒரு பேசிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கன்னட அமைப்புகளும் இதே மாதிரி இந்த தமிழ் தேசியவாதிகள் இருக்காங்களே, காலில் எப்போவும் வெந்நீரை கூட்டிகிட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கிறாப்புல இருக்கிற ஒரு ஒரு வாலட்டைல் பீப்புள் வந்து அவங்க தான் இந்த தமிழ் பேசுகிறவங்களும் அப்படித்தான், கன்னடம் பேசுகிறவங்களும் அப்படித்தான். அதனால் பெருசாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தோன்னா 15-20 வருஷமாக இதே சீமான் தமிழ் கடித்து துப்பியது தான், துப்பிய எச்சில் தான் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்காரு. அவங்க இதுக்கே இவ்வளோ கன்னடக்காரங்க அதிலேருந்து பிறந்ததுன்னு சொன்னதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா தெலுங்கர்கள் எவ்வளோ பெருசாக இருக்கணும். ஆளாளுக்கு சாணியை கரைச்சலில் ஊற்றணும் சீமான் மேலே. அப்போ நாங்களாம் ரியாக்ட் பண்ணால் நாங்கள் அந்தளவுக்கு தெலுங்கர்கள் அப்படி இல்லை. கொஞ்சம் வந்து லெவல் ஹெட்டட் பீப்புள். சொன்னால் சொல்லிட்டு போகிறான்ட்டுன்னு நம்ம வந்து எதிர்கருத்து தான் வச்சு பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர வன்முறையில் இறங்கலை. வன்முறைத்தனமாக பேசவும் இல்லை, வன்முறைத்தனமாக நம்ம ரியாக்ட் பண்ணவும் இல்லை. பட் கன்னடர்கள் பண்ணுறாங்க. அப்படி ஏதாவது நடந்தாலாவது இந்த சீமான் மாதிரியான இந்த இந்த அலப்பறைகள் அயோக்கியர்களுடைய வாய் கொழுப்பு அடங்குதான்னு பார்ப்போம். ஓகே, பாய்.